பிரியமானவர்களே, மார்க் 4வது அதிகாரம் 41வது வசனத்திலே, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இது எங்க நடக்குதுன்னா, படகுல சீடர்களோடு கூட இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கின்றார். பின்னாடி அவர் படுத்திருக்கிறாரு, டயர்டா இருக்கிறதுனால தூங்குறாரு. இப்போ சீடர்கள் எல்லாம் ஒரு சிச்சுவேஷனை பார்க்குறாங்க. அந்த சூழ்நிலை என்னன்னா, காற்றும் கடலும் அப்படியே அங்கே அடிக்கிறது, படகு அமிழ்வது போல இருக்கிறது. தண்ணி உள்ள வந்துட்டு போறத பார்க்கும்போது அந்த மீனவர்களுக்கு, அவங்க மீன் பிடிச்சு தானே இருந்தாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய பழைய அனுபவங்கள் ஒருவேளை நினைவுக்கு வந்திருக்கலாம். படகு மூழ்க போகுதே என்று சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகின்ற ஒரு கூட்டம் அங்கே. இத்தனைக்கும் இயேசுவோடு கூட இருந்த கூட்டம், அதிசயங்கள் அற்புதங்களை கண்ட கூட்டம். அப்போ கூட அவங்க என்ன செய்யறாங்க, மெதுவா போய் இயேசுவை எழுப்பி, ஐயரே, நாங்க மடிவதை நீங்க பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி எழுப்பி விடும் பொழுது, இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அது ஒரு சின்ன பிள்ளை, கவனரு அப்படின்னா எப்படி சைலண்டா இருப்பாங்களோ அது போல காற்றும் கடலும் அமைதலாகி இறைச்சல் இல்லாம போனதை பார்க்கிறார்கள். அப்போதான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, ஏன் இவ்வளவு அற்ப விசுவாசியா இருக்கிறீங்க? நான் இருக்கிறேன்ல, விசுவாசி பதறான். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கிறது? நம்மை சுற்றிலும் காற்று அடிக்கிறது போல, கடல் அமிழ்த்துவதை போல உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை பயப்படுத்தி கொண்டு இருக்கலாம். காற்றும் கடலும் இருக்கின்ற சூழ்நிலைகள் மத்தியிலே அமைதியை கொடுக்கின்ற தேவன், பீஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ம் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே, உங்கள் சூழ்நிலைகள் மத்தியிலே அமைதியை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர், அவர் இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே நீங்கள் வந்து விட்டீர்கள். வந்த மாத்திரத்திலே பதறாமல், ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அமைதலோடு இருக்கும் பொழுது அவர் இந்த சூழ்நிலையை அதட்டி உங்களுக்கு அமைதியை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார்.